வணக்கம் நண்பர்களே. ஜி.கே. மூப்பனார், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் மூப்பனாருடைய ஒரு நினைவஞ்சலி நிகழ்ச்சி 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் அரங்கேறியது அரசியல் வட்டாரத்தில். நீங்களும் பார்த்துருக்கீங்க. அப்படி என்ன அரங்கேறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் யார் யாரும் அதை பங்கேற்றாங்க பார்த்துருவோம். எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. தேமுதிகவுடைய சுதீஷும் பங்கேற்றிருக்கார். இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகும். ஓகே, இதில் யார் யார் என்னென்ன சுவாரஸ்யமான பங்களிப்பு நடந்ததுங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே கடுமையான ஒரு மோதல் அரசியலில் நிகழ்ந்ததுனே சொல்லலாம். அதுவும் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீயா நானா அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கடுமையான போட்டி என்று சொல்லலாம். அந்த அளவு பாஜக அதிமுக கூட்டணி அந்த நேரத்தில் உடஞ்சிது. 2 பேருமே தனித்தனியாக போட்டிட்டாங்க. இதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, திமுக அமோகமாக வெற்றி பெற்றது. 40 இடங்களையும் திமுக கைப்பற்றியது. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தனித்தனி கூட்டணி அமைச்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரு தொகுதியோடு அந்த கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட 20% வாக்குகளை பெற்றது. பாஜக கூட்டணியும் கிட்டத்தட்ட 17% வாக்குகளை பெற்றதுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ரெண்டும் சேர்ந்துருந்தால் என்ன ஆயிருக்குங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்க முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் 40 தொகுதியில் கண்டிப்பாக 20 தொகுதியிலாவது 2 சேர்ந்தால் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. விட்டது போச்சு, ஒன்றால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி அரசியலில் அது இப்படி ஒரு சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் அமைஞ்சது. 2 பேருமே வெற்றி வாய்ப்பை இழக்க நேரத்துக்கு ஒரு பிடிவாதம், ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இதை அனலைஸ் பண்ணிட்டாங்க பிஜேபியும் அந்த அதிமுக கூட்டணி. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடவை கண்டிப்பாக கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த மோதல் போக்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்க. அதில் பல்வேறு சமூகங்கள்லாம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அது பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் 2 பேருக்கும் உரசல்கள் இருந்தாலும் அவராக விலகினா கூட பல்வேறு விவாதங்கள்லாம் எழுந்தது. எடப்பாடியால் அண்ணாமலை விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் தெரிவிச்சு, எடப்பாடி அதிமுக பிஜேபி கூட்டணியில் சரணடைத்தாருங்கிற மாதிரி ஒரு தகவலும் வேகமாக வலைதளங்கள் பறிச்சு. பொதுவாகவே காது மூக்கு வச்சு பேசுறது சமுதாய விளக்கம் தானே. அது ஒரு அரசியலில் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அரசியலில் ஒரு பழமொழி சொல்லும், நிரந்தர நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாதுங்கிறது. அது கிட்டத்தட்ட இவங்க விஷயத்தில் நான் பழிச்சிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ உள்ள அரசியலில் நிறைய மாற்றங்கள் நடந்து அந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவான போதே அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே மேடையில் அமர்வாங்களா, ஒரே மாதிரி சிரித்து பேசுவார்களா அப்படிலாம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் அண்ணாமலையுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சியில் பங்கேற்கல, ஒரு நிறைய விஷயங்கள் பங்களிக்காமல் தனியாக தான் செயல்பட்டு வந்தார். அதே நேரத்தில் பாஜகவோட இணக்கம் செயல்பட்டு அதிமுக தலைவர் பேசினாங்க. ஆனாலும் ஒரு இணக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான், தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கிற காலகட்டத்தில் இணக்கம் இல்லை அப்படின்றால் வெற்றியை பாதிக்குமா? ஏன்னா அண்ணாமலை ஆரம்பிச்சு வேறு மாதிரி போகிறாங்க, எடப்பாடி ஆரம்பிச்சு வேறு மாதிரி அப்படிங்கும் போது சூழ்நிலை தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜி.கே. மூப்பனாருடைய நினைவிடத்தில் தான் அந்த முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரே மேடையில் பங்கேற்று தொண்டர்களுக்கு இன்ப அதிர்ச்சி வச்சுருக்காங்க. அதிமுக தொண்டர்களுக்கும் பிஜேபி தொண்டர்கள் சொல்லப்போனால் 2 தொண்டர்களுமே வரவேற்றிருக்காங்க. அதை அதிமுகவும் வரவேற்றிருக்கு, பிஜேபி வரவேற்றிருக்கு. 2 தொண்டர்களுமே அப்பா ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்களா, சூப்பர், இதுதான் எதிர்பார்த்தோம், அவங்க சேர்ந்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அது அங்கே எதிரொலிச்சுது. அந்த வகையில் 2 பேருமே ஒரே மண்டியில் அருகருகே பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில், அண்ணாமலை பக்கத்தில், நிர்மலா சீதாராமன், ஜி.கே. வாசன். இந்த ஒருங்கிணைச்சி பெருமை யாருக்கு சேரும்னா, தமாகவுடைய தற்போதைய தலைவர் கூடிய ஜி.கே. வாசனுக்கு சேரும். நல்ல ஒரு நிகழ்வு அதை ஏற்படுத்திருக்கான்னு சொல்லலாம். இந்த மாதிரி கடந்த காலங்கள் ஏற்படுறதில்லை. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்து 2 பேரையும் இணைச்சான்னு சொல்லலாம். அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த அஞ்சலி செலுத்து நிகழ்வில் மூப்பனார் நினைவிடத்தில் மலர்மலை வைக்கும்போது எடப்பாடி முன்னே நிற்கிறாரு. முருகன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நயினானந்தன் பக்கத்தில் நிற்கிறாரு, ஜி.கே. வாசன் பக்கத்தில் நிற்கிறார். அண்ணாமலை காணும். அப்படிங்கும்போது ஜி.கே. வாசன் கொஞ்சம் பதறிட்டார். ஐயோ, அண்ணாமலை எங்கே போயிட்டார் பார்த்தா பின்னால் 3வது வரிசையில் பின்னால் நிற்கிறாரு. உடனே கூப்பிட்றாரு, அண்ணாமலை ஜி முன்னாடி கூப்பிட்றாரு. இதை பார்த்து எடப்பாடி திரும்பி பார்க்குறாரு. ஓ, அண்ணாமலை நிற்கிறா, சகோதரா உணவா சொல்லி கை தோலை பிடிச்சி தன் பக்கத்தில் இறக்கி வைக்கிறார். 2 பேரும் பக்கத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்துறாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சகோதரா அப்படிங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக அதை யூஸ் பண்ணுறாரு. சகோதரா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி தோலை பிடிச்சி செஞ்சு பேசுகிறாங்க. அப்புறம் ஸ்டேஜ் ஏறுறாங்க. ஸ்டேஜ் ஏறினோடனே எடப்பாடி பழனிசாமி மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொன்னார்னா, அன்பு சகோதரர் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பேசும்போது கூட்டம் கைத்தட்டுது, ஆர்ப்பரிக்கு. பொதுவாகவே அண்ணாமலை எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பேர் யாராக உச்சரித்தாங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வைரலான ஒரு கைத்தட்டு கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கூட்ட தலைவராக தான் இருக்கிறாங்கிறது அதில் நிறுவனமாகுது. எடப்பாடி அவர் சொல்லும் போது அந்த அளவுக்கு கைத்தட்டுகள் அங்கே அந்த இடத்துல நிகழ்ந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி
அண்ணாமலை பேசும்போதும் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் எடப்பாடியார் அப்படின்னு தான் சொன்னார். அண்ணன் எடப்பாடியார் அண்ணனுங்க வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தினார். இவர் சகோதரனுங்க, இவர் அண்ணனுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாச மழை பொழிஞ்சுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. சிலர் வந்து அண்ணாமலை மாறிட்டாரு, இப்போ தான் உண்மையான அரசியல்வாதி ஆகிட்டாரு அப்படிலாம் விஷயங்கள் இப்போ வலைதளங்களில் பரப்பப்பட்டாலும், ஆனால் இது ஒரு அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும், அந்த 2 கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. சில விஷயங்களுக்காண்டி குடும்பத்துக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வாங்க. அவங்களுக்கு தெரியும் சில குடும்பத்தில் விஷயங்களாக இருக்கும். அப்போ சண்டை போடுவாங்க, அப்புறம் காம்ப்ரமைஸ் அதே மாதிரி கூட்டணிக்குள்ள சில சலசலப்புகள் வரும், அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி இயல்பு ரெண்டுமே ஈகோ விட்டு அதில் பேசி சிரித்து பேசியிருக்காங்க சொல்லலாம். அது ரொம்ப பேசட்டாலும் அதுக்கறிய உட்காந்துருக்காங்க. சகோதரங்க அண்ணன் சொல்ல அப்படின்னு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை அங்கே பார்க்க முடிஞ்சுங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அரசியல் நோக்கர்களும் இது நல்ல ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுறாங்க. ஏன்னா இப்போ ரெண்டுமே சண்டை போட மாட்டாங்க. ரெண்டும் ஒரே மேடையில் தேர்தல் காலகட்டத்தில் பிரச்சார காலகட்டத்தில் ரெண்டும் ஒரே மேடையில் உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருந்த நிகழ்வு சொல்லலாம். அந்த வகையில் அண்ணாமலை எடப்பாடி சந்திப்பு மிக ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை சம்பவம்னே சொல்லலாம். அடுத்து ஒரு சம்பவம் அண்ணாமலை எடப்பாடியை தாண்டி இன்னொரு நிகழ்வும் அங்கே நடந்திருக்கு. யார் பார்த்தீங்கன்னா சுதீஷ், தேமுதிகவுடைய செயலாளர் இருக்கக்கூடிய சுதீஷ் வந்து இதில் பங்கேற்றிருக்காரு. சுதீஷ் ஏன் பங்கேற்று முக்கியத்துவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கூட்டணியில் அந்த எம்பி பிரச்சனையில் வந்து அதிமுகவுக்கும் தேமுதிக இடையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அதில் வந்து தேமுதிக வந்து அமைதி காக்கிறது. அதாவது கூட்டணியில் நாங்கள் இப்போது முடிவு பண்ணலை, ஒரு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் கூட்டணியை முடிவு செய்வோம், தற்போதைக்கு எந்த கூட்டணியும் இல்லைங்க மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க பிரேமலா விஜயகாந்த் அவர்கள். இந்த சூழ்நிலையில் தான் வந்து சுதீஷ் சிங் வந்திருக்காரு. ஒரு பக்கம் பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் விஜய் பற்றி பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக பற்றியும் பேசுகிறாங்க. யாரையும் அவங்க பயிக்காமல் ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்கை வந்து தேமுதிக முன்னெடுத்து சொல்லலாம். ஸோ யார் எந்த அன்றைக்கி போவாங்க, ஒரு திமுக போகிறாங்களா, அது தாவேக்காவோட கூட்டணி போகிறாங்களா, அந்த கூட்டணி சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அதிமுகவோட மேடையில் சுதீஷ் ஏறினது ஓஹோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இவர் வந்து இணைய போகிறாங்க தேமுதிக அப்படிங்கிறது ஒரு ரூமர் பரவிச்சு. ஆனால் ஒரு சரியான நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் சுதீஷ். என்ன சொன்னாங்க, பல்வேறு வியூகங்கள்லாம் நீங்களாம் வகுப்பீங்க, விவாதங்கள்லாம் போடுறீங்க. இப்போ நாங்கள் பேசுறதுக்குள்ளே இணையதளங்கள்லாம் வந்திருக்கோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்துருக்கோம். என்னன்னா ஜனவரிக்கு அப்புறம் தான் கூட்டணி குறித்து முடிவை எடுப்போம். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. மூப்பனாரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு நல்ல நண்பர், என் குடும்ப நண்பர் கூட. கடந்த காலங்களில் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். அவருடைய நாங்கள் நெருங்கி பழகிருக்கோம். அந்த அன்பின் மீதியால் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஜெயிக்கவாசன் குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு ரீதியான சம்பவங்களை மட்டும் பகிர்ந்து விட்டு அங்கிட்டு போயிருக்காரு சொல்லலாம். ஒரு ஜென்டலான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காரு. சரி, எப்படி இருந்தாலும் ஒரு கலவையான ஒரு நிகழ்வு வந்து இந்த கலகலப்பான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. சுவாரஸ்ய பல நிகழ்வு நடந்திருக்கு. அந்த வகையில் ஒரு அரசியலில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஜி.கே. மூப்பனாருடைய நினைவகத்தில் வந்து ஜி.கே. பாசன் ஏற்படுத்தியிருந்தாங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதிமுக பாஜக இனி பிணக்கில் இருக்காது. தேர்தல் நோக்கி அவங்க பயணிக்க போகிறாங்கிறது 2 தொண்டர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் அரசியலையும் ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இது பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். ஏன்னா நீங்கள் பேச கருத்துக்களையும் நம்ம வாதிக்கலாம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் எனக்கார்.